வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜெப வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப வேளை முழுவதும் எங்களை நீர் ஆட்கொள்ளும். இந்த இறைவசனத்தை கேட்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, சுயநலம் மிகுந்த இந்த உலகிலே நமது தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அல்லது நாம் விரும்புவதை பெற்றுக்கொள்வதற்காக மனிதர்கள், அதிலும் முக்கியமாக அதிகாரிகள் என்ன சொன்னாலும் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் இன்று யார் சொல்வதை நாம் கேட்க வேண்டும் என்பதை அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே கானாவூர் திருமணம் பற்றிய நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். அன்னை மரியாள் அங்கு பணியாளர்களிடம் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று கூறினார். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று கூறினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பிள்ளைகளை வளர்ப்பதில் பெற்றோருடைய பங்கு அதிகமாக இருக்கின்றது. அதிலும் முக்கியமாக ஒரு தாயினுடைய பங்கு. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே நிற்கிறேன் என்றால் அது என்னுடைய பெற்றோருடைய வளர்ப்பு. பிரியமானவர்களே, நான் சிறிய குழந்தையா இருக்கும் பொழுது, அதாவது நான் எழுத படிக்க தெரிந்ததிலிருந்து எனது பெற்றோர் ஒவ்வொரு நாளும் இரவு உணவுக்கு முன்பு என்னுடைய வீட்டினுடைய திண்ணையிலே உட்கார்ந்து விவிலியத்தை எடுத்து சத்தமாக வாசிக்க சொல்வார்கள். நான் விரும்பினேனோ விரும்பவில்லையோ, ஆனால் அவர்கள் என்னை வற்புறுத்தினார்கள். அப்படி நான் வாசிக்கவில்லை என்றால் உணவு இல்லை, அவ்வளவுதான். பல நாட்களிலே நான் சாக்கு போக்கு சொல்லியிருக்கிறேன். அம்மா வயிறு வலிக்குதுமா, ஜுரம் வர மாதிரி இருக்குதுமா, இன்னைக்கு நான் படிக்கலம்மா, நாளைக்கு படிக்கிறேம்மா அப்படின்னு நான் சாக்கு போக்கு சொல்லியிருக்கிறேன், தட்டி கழித்து இருக்கிறேன். ஆனால் அவர்கள் என்னை விடவே இல்லை. படித்தால்தான் சாப்பாடு. பிரியமானவர்களே, இந்த அளவிற்கு சிறு வயதிலிருந்தே என்னை பயிற்றுவித்ததனால்தான் இன்றைக்கு விவிலியத்தை ஏந்தி உங்கள் முன்பாய் நான் நிற்கின்றேன். ஆண்டவர் உங்களை நம்பி உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பேர பிள்ளைகளை, நீங்கள் வாழும் சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை உங்கள் கையில் ஒப்படைத்திருக்கிறார். எதற்காக என்றால், ஆண்டவரை நோக்கி, இயேசுவை நோக்கி நீங்கள் வழி நடத்துவீர்கள், நேர்மையான வழியிலே அவர்களை வழி நடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் அவர்களை உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் இயேசு உங்களுக்கு என்னவெல்லாம் சொல்கிறாரோ அதை செய்வதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர் சொல்வதை உதாசீனப்படுத்தாதீர்கள். அந்த காலத்துல நீங்களாம் படிக்கல, இப்போ எந்த காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எல்லாம் கம்ப்யூட்டர் உலகம், கணினி உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் யார் அந்த பழைய புத்தகத்தை பைபிளை படிப்பா? சும்மா இருங்கம்மா என்று சொல்லி பெற்றோரை நீங்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள். அவர்கள் வழிகாட்டுதலை நீங்கள் கேவலப்படுத்தாதீர்கள். காரணம், உங்கள் மீது அவர்களுக்கு அக்கறை உண்டு.
உங்களுடைய ஆத்துமத்தின் மீது அவர்களுக்கு அக்கறை உண்டு. ஆகவே ஆண்டவர் இயேசு சொல்வதை கேட்டு வழிநடக்க இன்று உங்களுடைய பெற்றோருக்கு செவி கொடுக்க வேண்டி உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். ஹalleluya, praise the Lord. 6-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல்தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். ஹalleluya, praise the Lord. யூதர்களின் வழக்கப்படி 6 கல் தாடிகள் 6 கல் தொட்டிகள் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. அந்த பணியாளர்களை பார்த்து இயேசு இந்த தொட்டிகளை நீரால் நிரப்புங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம் என்றால், இன்றைக்கு 6 கல் தொட்டிகள் நம்மிடம் இருக்கக்கூடிய 6 கல் தொட்டிகள் எவை என்று பார்க்க வேண்டும். அந்த தொட்டிகளை அவர்கள் நிரப்பினார்கள் என்றால், நிரப்புவதற்கு முன்பாக அந்த தொட்டி சுத்தமாக இருந்திருக்க வேண்டும், காலியாக இருந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை நிரப்ப முடியும். காலியாக இருந்ததனால், சுத்தமாக இருந்ததனால் அவர்கள் வாய் மட்டும் நிரம்பும்படியாக அதை நிரப்பினார்கள். இன்றைக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த 6 கல் தொட்டிகள் என்னென்ன? நம்முடைய உடல், உள்ளம், ஆத்துமா, நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள், அடுத்து நீங்கள் பணி செய்யும் இடம். இந்த 6 இடங்களும் ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். அப்படி நிரப்பப்பட்டோம் என்றால் பணி தரக்கூடியவர்களாக நாம் வாழ்வோம். பிரியமானவர்களே, இந்த 6 கல் தொட்டிகளிலே முதலாவதாக நம்முடைய உடலை எடுத்து பார்ப்போம். இந்த உடல் எப்படிப்பட்டது என்பதை 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே வாசிக்க கேட்போம். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல. கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். ஹalleluya, praise the Lord. உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி பவுலடிகளார் கேட்கின்றார். பிரியமானவர்களே, இந்த உடல் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த உடலுக்குள்ளே வந்து தங்குவார். தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம், கடவுளுடைய பாவனையிலும் சாயலிலும் நாம் உருவாக்கப்பட்டோம். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே ஊதப்பட்டார். ஆனால் இந்த ஆவியானவர் இன்று நமக்குள்ளே இருக்கிறாரா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லலாம். காரணம், இந்த பாத்திரம் பரிசுத்தமாய் இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும். இந்த உடலுக்குள்ளே, நம்முடைய உள்ளத்திற்குள்ளே, ஆத்துமத்திற்குள்ளே பகை, வெறுப்பு, வர்மம், வைராக்கியம், பழிவாங்கக்கூடிய எண்ணம், பேராசை, சிற்றின்பம், இன்னும் பிறருடைய குடும்பத்தை, பிறருடைய பெயரை கெடுக்கக்கூடிய சிந்தனை, பிறருடைய வாழ்வை சீரழிக்க திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்கள், ஏமாற்றுதல், பொய், லஞ்சம், ஊழல், காமம், கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, விபச்சாரம் என்று தீய அழுக்குகள், தீமைகள் அங்கு பாவ சேறு நிறைந்திருக்கிறது என்றால் அங்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கவே முடியாது. பிரியமானவர்களே, ஒரு அருமையான பழைய பாடல் சொல்கிறது, பரிசுத்தமே பரநேசு தங்குமிடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். இந்த உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம். இந்த உடலுக்குள்ளேதான் நம்முடைய உள்ளமும் ஆத்துமாவும் அடங்கி இருக்கிறது. ஆகவே இந்த உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். இந்த உடலால் கடவுளை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்று உங்களுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். அப்ப இந்த உடலை பரிசுத்தப்படுத்தி, ஆண்டவரே என்னுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆத்துமத்தையும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும், பரிசுத்த ஆவியினுடைய வரங்களாலும் கொடைகளாலும் கனிகளாலும் நிரப்பும் என்று சொல்லி கேட்போம். அப்படி நாம் நிரப்பப்பட்டோம் என்றால் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அப்படி நாம் நிரப்பப்படுவதற்கு ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் என்பதை யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை வாசிக்க கேட்போம். திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும்.
என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். மறைநூல் கூறுவது போல் அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார். ஹalleluya. Praise the Lord. ஆண்டவருடைய ஆவியால் நாம் நிரப்பப்பட்டோம் என்றால், தண்ணீரால் நிரப்பப்படுவது என்பது, தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் குறிக்கிறது. இந்த தண்ணீரால் நாம் நிரப்பப்பட்டோம் என்றால், இந்த ஜீவ ஊற்று நமக்குள்ளிருந்து ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, அதைத்தான் இரண்டாவதாக சொன்னார், மொண்டு கொடுங்கள். நிரப்புங்கள், மொண்டு கொடுங்கள். நம்முடைய உடலும் உள்ளமும் ஆத்துமமும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டது என்று சொன்னால், இந்த வல்லமையை நாம் நம் குடும்பத்திற்கும் நம் உற்றார் உறவினருக்கும் நாம் பணியாற்றக்கூடிய இடத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரிடமும் நாம் இந்த வல்லமையை வெளிப்படுத்துவோம், பகிர்வோம். மொண்டு கொடுக்க ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கட்டளை கொடுக்கின்றார். ஆகவே பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட, நம்முடைய பாவங்கள் முற்றும் கழுவி பரிசுத்தப்பட இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்திலே முழந்தாள் படியிட்டு செபிப்போமா? செபிப்போம். யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் வந்து பருகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இன்றைக்கு அழைப்பு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பாதத்திலே முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே, தாகத்தோடும் ஏக்கத்தோடும் உடைய பாதத்திலே நான் வந்திருக்கிறேன் சுவாமி, என்னுடைய உள்ளத்தை நிரப்பும். என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவ அழுக்குகளையும் கழுவி உடைய கல்வாரி இரத்தத்தினாலே கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஒரு பரிசுத்தமான இதயத்தை எனக்கு கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, இது நாள் வரையிலும் நான் வாழ்ந்த பாவ வாழ்க்கை போதும் சுவாமி. நான் விழுந்து கிடக்கிற பாவ சாக்கடையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தருளும் சுவாமி. இந்த உலகத்திலிருந்து போகும் பொழுது நான் எதையும் கொண்டு செல்ல போவதில்லை என்பதை உணர்ந்து உம்மை மட்டுமே பற்றி கொண்டு வாழக்கூடிய கிருபையை எனக்கு கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ராஜா. உடைய கல்வாரி இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி இப்பொழுது என்னை நிரப்பும். தாகத்தோடு உம்மை நோக்கி வருகிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னை நிரப்பும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. தாகத்தோடு வருகிறேன். என்னுடைய உடல், உள்ளம், ஆத்துமத்தை உடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்கப்பா. வல்லமையினாலே நிரப்புங்க. வரங்களால், கொடைகளால், கனிகளால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தை என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய உற்றார் உறவினருக்கும் என்னோடு வாழக்கூடிய, என்னோட பணியாற்றக்கூடிய, நான் சந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க, கொண்டு கொடுக்க எனக்கு ஆற்றலை கொடுத்தருளும் சுவாமி. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க சுவாமி. என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையா உம் வல்லமையை. Hallelujah. Praise the Lord. Praise the Lord.